இந்த எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறத வந்து நான் ஆக்சுவலாக அந்த பில்டிங்கில் லிஃப்ட்டில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு லேடி பின்னாடி சீசர் லாயர் அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த டேக் வந்து இந்த சைடு பாக்கெட் அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை முச்சு கவனிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்தோன்னா நீங்கள் வந்து வேறு இருந்திருக்கீங்க, இந்த எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமாம் ஃபெடரேஷன். அப்போ அவரை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதுக்கு இருக்கா? ஆமாம் அது இருக்குது. இந்த தமிழக மக்கள் நாங்கள் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம இதை பற்றி நல்லா பற்றி, ஏன்னா அவங்க லாயர்ல, அதனால் அதை வந்து அவங்க வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், இதை நீங்கள் வந்து தொடர்ந்து இதை செயல்படுங்க, நல்ல மாதிரி செயல்படுங்க அப்படின்ட்டு. அதனால் என்கிட்ட அவங்க, ஏன்னா அவங்க 19 போகிறாங்க, நான் 6 ஃப்ளோர் ஏறுறேன். அப்போ என்கிட்ட வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எங்களோட அமைப்பினுடைய இந்த ஃபெடரேஷன்லாம் என்ன, ஏன்னா அதை படித்தவங்களுக்கு அந்த லெவலில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். நம்மளுக்கு இதெல்லாம் இதை வந்து அவ்வளோவா புத்தக கம்பி இதை அறிமுகப்படுத்தி அவனுக்கு கடந்து கத்தம்போடு இருக்காங்க, ஒருக்கும் கேட்க வழி இல்லை. இப்போ தான் அவங்க வந்து வாராங்க, இது என்ன இது அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்காங்க. தம்பி சொல்றதை எல்லாரும் கேட்கறாங்க. அது தம்பி சொன்ன மாதிரி இதை போறாமையா இல்லை என்னங்கிறது தெரியல. ஆனா அந்த வளர்ச்சிக்கு நம்ம எல்லாரும் இன்னும் பாடுபடணும். இன்னைக்கு இதை மேலும் வெளியே கொண்டு போகணும் என்று என்னுடைய. அதனால எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் செயல்படுவோம். நம்பிக்கை என்னைக்கு நம்ம வந்து உறுதுணையா இருப்போம். இன்னும் அவங்க மேலும் மேலும் உயரணும், அதுக்கு கண்டிப்பா நம்ம உறுதுணையா வந்து நம்ம செயல்படணும். இந்த ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வளரணும் அப்படின்னா ஃபெடரேஷன் விரும்பும். நீ யாருக்கும் அடிமையா இருக்காத. அதனால அந்த ஃபெடரேஷன் விரும்புற விஷயமே, நீ எங்கேயும் போனையா உனக்குன்னு ஒரு தனி மரியாதைன்னு ஒன்று இருக்கு பத்தியா, அந்த மரியாதை நீ காமிக்க வேண்டாம், இதே உனக்கு காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிறத டேக் மூலியமா அண்ணன் நமக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. அது நம்ம வந்து டிரைவர் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அரைபாலன் வந்து நான் ஒரு வழிகாட்டி தான். இந்த வழிகாட்டியோட வழியில நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ரொம்ப நன்றி. தூத்துக்குடி என்னோட சொந்த ஊர். 1991 நான் வந்து கடல் தொழில இருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பிசினஸ்ல நடந்த ஒரு சின்ன ஈவென்ட்ஸ் ப்ராப்ளம்னால, ஃபினான்சியல் இஷ்யூஸ்னால நான் பாப்புலர் வழியா பாலானந்த மீட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அண்ணனே அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன நான் ஃபர்ஸ்ட் காட்டினது இந்த விசிட்டிங் கார்டு தான். இதை பார்த்த உடனே நான் கேட்ட முறைகள் எனக்கு மெம்பர்ஷிப் கிடைக்குமா, எனக்கு உங்களோட இதுல மெம்பர் ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஷிப் பண்ணுவீங்களா, இதுதான் நான் கேட்டேன். அப்போ பாலனனுக்கு என் மேல ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னோட விசிட்டிங் கார்டை பார்த்தோன்னா எனக்கு மெம்பர்ஷிப் தருவேன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் நான் டிராவல் பண்ணேன் இவங்க கூட. அதை எனக்கும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. அண்ட் அப்புறம் நேற்று முந்தானத்தை கேட்டாங்க, எப்படி எங்க டிரைவர்ஸோடைய ஆர்கனைசேஷனோட ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்கு, அது வந்து நீ ஒரு மோட்டிவேஷன் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நானும் வந்து கடல் தொழில நீங்க எல்லாருமே நிறைய பேர் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நேஷனல் சீஃபாரர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, முசி, அது வந்து ஃபவுண்டர் மிஸ்டர் முகமது. வருஷம் வந்து 1942 எக்ஸாக்ட்லி, ஐ திங்க் 42-45 சம்திங். ஆனா இன்னைக்கு அவங்களோட ஃபண்ட் க்ரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are ready to, அவங்க வந்து இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கடன் கொடுக்க ரெடியா இருக்காங்க. சாதாரண ஒரு தனி மனிதனா உருவாக்கப்படுது. 1500 கோடிக்கு மேல என்னமோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டாக்ஸ் பெய்ட் மணி. ஈவன் நான் உங்களை குறைச்சு பேசல, அந்த மோட்டிவேஷனுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்பிளே பண்றேன். அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுடைய ஒரு ஆசை, பிரயாசம், அவனுடைய உழைப்பு, அதே மாதிரி நமக்கு ஒரு தனி மனிதன் அன்னைக்கு கடவுள் ஒரு பாலங்கிற ஒரு பேர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, நம்ம வருங்கால ஃபியூச்சர், நம்ம சந்ததிகள் எல்லாம் ரொம்ப எங்கேஜ். எனக்கு 50 தம்பி அவங்கெல்லாம் ரொம்ப எங்கேஜ். இவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டு போறோம்? இன்னைக்கு 42ல செயல்படுத்தினதை இன்னைக்கு 2025 முகமது பேச வச்சுட்டாரு. அப்ப அவன் உண்மையில சாதனை இல்லை, அவனை நம்ம வாழ்த்தி தானே ஆகணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது, நான் உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற என்னோட இதை ஷேர். ஃபெடரேஷன்ங்கிறத கூட்டமைப்பு.
நான் இப்போ ஒரு 2 வாரமா டிராவல் பண்ணதுலேயே நிறைய அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே கேள்விப்படுவேன். நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ள நிறைய. சரி வேண்டாம் சபையில. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு கை தட்டினா சவுண்டே வராது, 10 கை தட்டினாதான் சவுண்ட். நான் இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான்சனோட நான் இந்த யூனியனுக்கு என்ன இந்த யூனியன் எனக்கு என்ன செஞ்சேன்னு நான் கேள்வி கேட்கறத விட நான் திருப்பி கேட்டுக்கிற வேண்டியதான், நான் இந்த யூனியனுக்கு என்ன செஞ்சேன், நான் இந்த யூனியனுக்காக என்ன செஞ்சேன். இப்படி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, உண்மையில நான் சொல்றேன், அடுத்த வருஷம் இந்த இடத்துல உட்கார்ந்து போது வெறும் வாட்டர் பாட்டில் இருக்காது, மேபி சம் சாப்பிட்றீங்க காஃபி அண்ட் பர்கர் இருக்கும். முடியும், நம்மளால முடியும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் முன்னாடி. இன்னைக்கு மெரைன்ல வந்து ஆஸ் அ வைஸ் பிரசிடென்டா சொன்னாங்க, நான் அவனுக்கு அப்ரோச் பண்ண போறேன். இப்போ அவங்க முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பிரதர்ஸா நம்ம ஒர்க் பண்ணுவோம். மெரைன்ல இருந்து இனி வந்து எனக்கு அவங்க அத்தாரிட்டி கொடுக்குமா, நான் அங்க இருந்து மெம்பர்ஸ் கொண்டு வருவேன். அட்லீஸ்ட் மாசம் அந்த தம்பி ஆசைப்பட்ட மாதிரி மந்த்லி மீட்டிங்ஸ்க்கோ இல்லைன்னா நான் சீமன்ஸை இங்க கொண்டு வர முடியாதுனாலும் ஒரு 6 மந்த்தோ 1 வருஷத்துக்கோ நம்ம ஒரு பெரிய கெட்டுக்கதை அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டூரோ ஏதோ பண்ணும்போது சீமன்ஸையும் கொண்டு வர முடியும். சரியா? சோ நாளைக்கு எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க. இன்னைக்கு ஏர்போர்ட்ல இறங்கும்போது ராத்திரி நேரம்னா ஒரு சீமன் பயப்படுறான். ஏன்னா மோஸ்ட்லி தமிழியன் அவங்கதான் ஒழுங்கான ஹிந்தி தெரியாது, மராட்டி வராது. இப்போ ஒரு ஃபெடரல் நம்ம இருக்கும்போது நான் அழகா சொல்லுவேன், கால் பண்ணி சொல்லிடு, நான் இந்த ஏர்போர்ட்ல இந்த இடத்துல இறங்குறேன், ஃபெடரலோட வண்டி வரும், நீ பேசாம ஏறி விட்டாரு, காசு கூட கொடுக்க வேண்டாம், அதை மாறும் நான் பார்த்துக்கிருக்கேன், பில்லு எடுத்துக்கிறாங்க. சரியா? ஏறி விட்டாரு ஒம்பாட்டுக்கு உன்னை எந்த ஹோட்டலுக்கு கொண்டு போகணுமோ கொண்டு போவாங்க, உன்னை எவ்வளவு டாலர் இருக்கோ கோல்டு இருக்கோ அதெல்லாம் பத்தி பயப்படாத, உனக்கு ஒரு செக்யூரிட்டியை தர முடியும். சரியா? சோ நான் வாழ்த்துறேன், என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினது ரொம்ப நன்றி. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த செக்ரட்டரி ஆனா உங்களே நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஸ்பீச். தேங்க்யூ. தமிழ்நாட்டுல இருந்து சராசரியா 100கணக்கான பேர் வெளியே டிராவல் பண்றாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்தும் பல இடத்துல இருந்து சங்கங்கள் வெளியே போறாங்க. ஆனா அவருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம பாம்பேல வந்து நிறைய இது ஃபேக்கா இது உண்மையான்னு தெரியாம நிறைய ஏஜென்ட்டை வந்து பணத்தை ஏமாந்து போன நிறைய பேர் இன்னைக்கு லேபர் கேம்ப்ல வந்து உட்காந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை போயிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய பெயர் காலை பாலன். நீங்க எனக்கு எப்போதும் கான்டாக்ட் பண்ணலாம். லேபர் யூனியனுடைய பிரசிடென்ட். நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தாக நாங்கள் வந்திருக்கோம். நீங்க பாம்பேக்கு நீங்க வரீங்க டிஸ்பிளே ஆசன் ஆகி கண்டிப்பா வந்து ஒரு பாதுகாப்பு என்னுடைய ஃபெடரேஷன் மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது நான் தெரியப்படுத்துறேன். ஐடி வந்து இதை நான் வந்து எப்படி இந்த ஐடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த ஐடியை யாரெல்லாம் பார்க்கறாங்களோ, யாரெல்லாம் இந்த ஐடியை பத்தி தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒரு டிரைவரை பார்த்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்முடைய யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடியை பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு ஓனரா இருந்தாலும் சரி மற்றவங்க யாரா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு அது அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க என்ன வேணும்னா பவர் வேணும். பவர்னு எப்படிப்பட்ட பவர்னா, உங்களை யார் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு மேல ஒரு பவர் இருக்கும். அப்படி இருந்தாதான் அவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு நம்ம ஐடியை பார்க்கும்போது இப்படி கூர்ந்து கவனிக்கிறாரு அப்படின்னா அந்த ஐடிக்குள்ள அவருடைய கண்ணு பார்வை போறதுக்கு அந்த ஐடிக்குள்ள ஒரு பவர் இருக்கணும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க பேரை எழுதுறோம் மை, இந்த மையில வந்து என்ன பண்ணோம், ப்ளூ கலரு எல்லா கலரும் வச்சுக்கணும். ஆனா எல்லா கலரத்தோட உயர்ந்த கலர் எது அப்படின்னா போச்சு. உயர்ந்த கலர் எது அப்படின்னாக்கி கிரீன் கலர். ஒரு பச்சை கலர் வந்து ஒருத்தர் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அந்த கையெழுத்தை யார் போடுவாங்கன்னா அவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ சட்டம் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும், இந்த டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டீச்சர் என்ன கேட்டு போடுவாங்க, ரெட்ல கேட்டு போடுவாங்க, இல்ல ப்ளூல கேட்டு போடுவாங்க. ஆனா இந்த பச்சையில கேட்டு போடுறதுன்னா அவங்க போட மாட்டாங்க. அப்படி பேச கேட்டு போட்டாங்களா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கும். அதே மாதிரி என் மகன் சொன்னா, அப்பா இந்த பச்சை கையெழுத்து போடுறதுக்காண்டி போடணும் அப்படின்னா நான் நினைச்சேன் நானும் போட்டுடலாம், நமக்கு தான் அவர் இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன். நான் சொன்னா உங்க கையெழுத்து போடணும் அப்படின்னா அதுல அட்வொகேட் இருப்பாங்களா, அதுல ஜட்ஜி இருப்பாங்களா, அவங்களுக்கு மேல எல்லா ஜட்ஜியும் இந்த பச்சை கையெழுத்து போட முடியாது அப்படின்னு என் மகன் சொன்னாங்க. எல்லாரும் கையெழுத்து போட முடியாது,
அந்த கையெழுத்து போடுறதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அப்படியேப்பட்ட ஆளுதான் அந்த கையெழுத்து போட முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அது 2 பச்சை. ஏன்னா இங்க 2 பேருக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவரை நம்ம எப்படி ஒவ்வொரு நபருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை நான் வந்து பண்ணிருக்கோம். அந்த ஐடி கார்டு வந்து ஒரு நான் நினைச்சேன் இந்த மகாராஷ்டிராவுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த ஐடி கார்டை நமக்கு வந்து யூஸ் பண்றவங்க நம்ம இந்தியா லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய யூனியன் நம்ம வந்து தொட்டிருக்கோம், நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, இது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம அந்த ஒரு வீக் எடுத்து அடுத்த 2ஆம் ஆண்டு போகும்போது பெரிய அளவுக்கு போகுது. அதனால தயவு செய்து இந்த ஐடி கார்டை பத்தி இதோடைய பவரை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும். இந்த அண்ணன் சொன்னது முதுகெலும்பா நிக்க முடியும். ரொம்ப முக்கியமானது முதுகெலும்பு தான். அது மாதிரி நீங்க எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. நம்மளுடைய அண்ணன் இது வந்து எப்படின்னா உரிமைக்கும் வெகுமதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெகுமதிங்கிறது வேற, அதாவது நல்ல வேலை பண்ற அப்படின்னு சொல்லி பாராட்டி கொடுக்கறது வேற. இன்னொன்று என்னன்னா என்னுடைய உரிமைன்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் வந்து 8 மணி நேரம் வேலை பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 8க்கு மேல போகுது அப்படின்னா 9-10 மணி நேரம் ஆகுது, எனக்கு 2 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், அதை வந்து நான் கேட்கணும், பட் நான் கேட்கறதுக்கு பயங்கர செகண்ட் அது வந்து கிடைக்கவும் மாட்டேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணோம்னா, நான் கேட்கும்போது அவங்க வந்து நேராக கேட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி நம்ம ஒரு யூனியன்ல நம்ம வந்து ஒரு உறுப்பினராக இருக்கும்போது அப்போ என்னன்னா நமக்கு பின்னாடி ஒரு அதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றோம், இல்லை நம்ம வந்து டிரைவிங் பண்றோம், ஏதோ ஒரு வேலை பண்றோம். அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு வந்து பிஎஃப் வேணும், அப்புறம் நமக்கு வந்து மெடிக்கல், இஎஸ்ஐசி இதெல்லாம் உண்டு. ஸோ இதுல ஏதாவது கிடைக்கல அப்படின்னா கூட அது வந்து நாளைக்கு ஓகே என்ன வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா அப்புறம் திரும்பி அந்த பேப்பர் பார்க்க நல்லா இருக்கும். அதாவது இந்த மும்பைல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேல கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்சிஎஸ்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிர்வாகத்தை நான் தொடர்ந்து சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லாம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டாலும் டிரைவர் வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப கீழத்தரமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கேட்டகரின்னு சொல்ல முடியல. ஒரு டிரைவர் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உயிரை கொண்டு போகக்கூடிய வேலை, அன்னைக்கு அந்த வேலை தான் என்ன பண்ணுது ஒரு லோ கேட்டகரிக்கு போயிடுச்சு. இப்ப இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்களை நம்ம வேலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நாளும் நம்ம டிரைவரா நம்ம யூனியன் ஒன்று பண்ணதான் உங்களுக்கு உரிமைகளை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் உரிமைக்காக ரொம்ப நாளா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த எஸ்சிஎஸ்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து நீங்க இதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கீழே ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்து செகண்ட் நம்பர்ல வந்து இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்ல நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா லேபர் விங் ஃபேக்டரி எல்லாம் போட்டுட்டு கீழே டிரைவர் ஒர்க்கர்ஸ் இருக்கும். அந்த டிரைவர் ஒர்க்கர்ஸ் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு வேலை. ஒரு டிரைவரை தான் நான் வாழ்க்கையை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த எஸ்சிஎஸ்சி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை ரொம்ப மூவ்மெண்ட் பண்ணுவேன். யாருக்காக பண்ணோம்னா இந்த டிரைவர்ஸ்க்கு ஒரு பேருக்காக, இந்த ஒரு பேருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஒரு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துல போகாம ஒரு குடும்பம் அங்கேயே நின்று பெரிய குடும்பத்தை பார்க்கும். அந்த குடும்பம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா செதஞ்சு போயிடுறாங்க. ஓட்டுநருடைய குடும்பத்துல யாராவது ஆக்சிடென்டா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்திக்கவே முடியாம போகும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இல்லை, அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்காது, போட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சிட்டு நல்ல விஷயம் அவங்க பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம அப்படிலாம் நிறைய ஜாப் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி கவர்மெண்ட் ஜாப் நமக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு யூனிட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய பெரிய கம்பெனிகள் நம்மளோட வேலை இல்லை. தனிப்பட்ட நம்மகிட்ட வேலை பார்க்குறோம், அதை என்ன பண்ணுவோம், மைக்காக்காரம் பைசா சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருவோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இதுக்காக மாத்தினேன். ஆனா டாக்டர் சுமிதா சேப்பா பார்த்தாங்க, எதுனா டிரைவர் வயாம வாங்கி சொல்லுறாரு. ஆள் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல எத்தனை டிவிஷன் இருக்கும் அத்தனை டிவிஷன் பிரசிடென்டா மாறு அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் போஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. அப்ப இதோடைய வேல்யூபிள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இத்தனை கேட்டகரி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய உங்களுடைய போஸ்ட் அது நமக்கு இது வந்து இந்தியால லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்
இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் அது கீழே நம்பர் 1 ஸ்டேட் கமிட்டி இருக்குங்களா, ஸ்டேட் பிரசிடென்ட். இதுக்கு கீழே தான் என்னுடைய போஸ்டிங் இருக்கு. அப்ப நம்ம வந்து இதை பார்த்தோம்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை விண்ணிலையும் அத்தனை பேரையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த யூனியன் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்து கொண்டு போகக்கூடிய பெரிய பொறுப்பு நம்ம இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எதை நம்ம வந்து முன்னிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த டிரைவர் கேட்டகரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். அதனால தயவுசெய்து நீங்க இந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம சட்டங்கள் தெரியுதோ அந்த மாதிரி சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பண்ணுங்க. நம்மளுடைய பவர் தெரியல அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஐடி கார்டு யாராவது கொண்டு வந்தீங்களா? ஒரு திரும்பி இல்லை பண்ணலாம், இல்ல உனக்கு ஐடி பண்ணல, யாரும் ஐடி கார்டு கொண்டு வரல, யாரும் கொண்டு வரல, நீ கொண்டியா டப்பா கொண்டியா அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த நிர்வாகத்தை முழு கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர் யாருன்னா செக்ரட்டரி. செக்ரட்டரிக்கு தான் நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத என்னுடைய மூவ்மெண்ட் போல யாருக்கும் தெரியல, செக்ரட்டரி தான் தெரியும். செக்ரட்டரிக்கு இன்னொரு விஷயம் தெரியுமானா மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய முக்கிய பொறுப்பு தான் செக்ரட்டரி பொறுப்பு. அப்படியே வந்து செக்ரட்டரி பொறுப்புங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அந்த செக்ரட்டரி பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு. சாதாரண கடற்கோடியா இருக்கக்கூடிய ஒருத்தரையும் பார்த்தோம், என்னையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்து அந்த பொறுப்புல இருந்து இதை எப்படி பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலாம், இந்த பண்ணா என்ன நஷ்டம் வரும், என்ன லாபம் வரும், எல்லாத்தையும் வச்சு பாக்குறது தான் அந்த செக்ரட்டரி பொறுப்பு. அதனால ஒவ்வொரு பொறுப்பு நம்ம கொடுக்க போற இந்த நேரத்துல இந்த பொறுப்பு நம்மகிட்ட திறமைகள் இல்லாம இருக்கலாம். இந்த திறமைகள் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமா நம்ம அந்த திறமையை வளர்க்கணும். இப்போ திறமைகளை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா வளர்த்துக்கணும். நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும். ஆனா அந்த குடும்பத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சமூகத்துல நம்மளுடைய கேட்டகரி ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டகரின்னா நம்ம வந்து நான் நிக்கிறேன்னா என்னுடைய பக்கத்துல யார் நிக்கிறான், என் கூட யார் இருக்கிறான், அதுதான் நம்மளுடைய கேட்டகரியுடைய ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அதனால செக்ரட்டரி பொறுப்பு அண்ணன் சேகரன் அவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். இது நம்ம வந்து எஸ்சிஎஸ்டி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பத்தி நம்ம நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு சங்கம் இது கிடையாது. இதை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நான் பண்ணிருக்கிறேன். அதனால